கேஸை முடிச்சு வச்சுட்டாங்கன்னு நியூஸ் உங்களுக்கு வந்துருச்சா? நான் என்ன ஸ்டிப்ஸ் இறங்கி கீழே கூட வரல, அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துச்சு. நம்பிச்சவை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 4th அன்னைக்கு வந்தோம், எல்லோரும் வந்திருந்தீங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து அந்த பர்டிகுலர் கோர்ட்டோட ஜட்ஜ் சார் இல்லை, அவங்க லீவில் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வர சொன்னாங்க, இன்னொரு டேட் கொடுத்து. இதில் வந்து சிபிஐயோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா இங்கே, அதுக்குரிய அவங்க என்னென்னா இதில் வந்து எந்த லீடும் கிடைக்கல, அதனால க்ளோஷர் பண்ணலாம், நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அதாவது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க நோட் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லாக படித்து பார்த்தேன். ஸோ அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸும் இதில் போட்டாங்கன்றது நல்லாவே தெரியும். 100% எஃபர்ட் வந்து சிபிஐ போட்டாங்க. நிறைய வந்து அவங்க நான் பர்சனலாகவே கேட்டுட்டு ஒரு நகை அடகு கடையில் கூட அவங்க ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க, பக்கத்து ஊர்களில் கூட. ஸோ இது வந்து ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியலை, நமக்கும் தெரியல. ஏன்னா அந்த பார்க்கிங் ஏரியாவில் கேமராஸ் இல்லை, எங்கே இது பண்ணாங்க. ஸோ தேர்ஸ் நோ லீடுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் புகார் வந்து உண்மை தான், நகை தொலைஞ்சது உண்மைதாங்கிறது கண்டிப்பாக தெரியுது. ஸோ இதை வந்து க்ளோஷருக்காக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா என்ன, இல்லை வழக்கு நடத்தணுமான்னு கேட்டாங்க. ஸோ தேர் ஆர் டோட்டலி 2 ரீசன்ஸ். எனக்கு வந்து ஒன்று, அவங்க யார் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் சந்தேகப்பட்டு கொடுக்குறோமோ அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த வழக்கு நடத்தி திரும்ப அந்த நகையே கிடச்சாலுமே நம்ம அதை போடக்கூடிய ஒரு வேதனையான சூழ்நிலை தான் நிறைய நடந்துட்டனால அந்த ஒரு இது இல்லை. ஸோ இன்னொன்று வந்து நான் வயசான அம்மாவை வச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். இதில் நம்ம கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டே இருக்கிற சூழ்நிலையும் பர்சனலாக இல்லை, அதனால வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த 8.5 மாத காலமாக வந்து உண்மையாக இது எப்படியும் கிடச்சிரும், இப்போ கிடச்சிரும், அப்போ கிடச்சிரும்னு ஒரு டைமும் அவங்க கூப்பிடும் போதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் போனோம். ஆனால் இந்த இது சொல்லுவாங்கள்ல, மகாபாரத யுத்தத்தில் வந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தாருன்ற மாதிரி அதாவது நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல எல்லாம் இருந்து நமக்கு நிறைய தாக்கங்கள் வந்தது. நிறையவே சோஷியல் லைஃப்லேயும் டெய்லி லைஃப்லேயும் நிறையவே நான் அஃபெக்ட் ஆக தான் செஞ்சேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வழக்கை சம்மந்தப்படுத்த வரைக்கும் இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னு நம்ம வந்து நான் அக்செப்டன்ஸ் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ரிட்டனாக கொடுக்க சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு ஓரலாக கேட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ணாங்களான்றதையும் ஜட்ஜ் சார் கேட்டாங்க. யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்களா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டாங்க. இல்லை சார், என்னோட விருப்பத்தில் தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்கன்னாங்க. ஸோ பக்கத்தில் ஆஃபீஸ் ரூமில் போய் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதி கொடுப்போம். இதில் எனக்கு வந்து ஞாபகம் வர்றது என்னென்னா, நம்ம வந்து இந்த மகாபாரத யுத்தத்தில் வந்து அபிமன்யு அவர்கள் வந்து உள்ளே போவாங்க சக்கர வியூகத்தில், ஆனால் அவருக்கு வெளியே வர தெரியாது. அதுக்காக அவரோட தர்மம் பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் நான் உணர்றேன் இந்த டைம். இல்லை, என்னென்னா நம்ம கார் கொடுத்தது அவர் ஒருத்தர்கிட்ட தானே, கீ கொடுத்தது அவர் ஒருத்தர்கிட்ட தான். ஸோ அதை நம்பி கொடுத்தனால